டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரங்களை தனது சோதனைகளுக்கு உட்படுத்தியவர். 34 வகைக்குட்பட்ட 10,000 தாவரங்களை தனது சோதனைகளுக்கு உட்படுத்தியவர். ஆப்ஷன் சி, கிரிக்கட் ஜோஹன் மெண்டல். செகண்ட் கொஸ்டின், மெண்டல் பயன்படுத்திய பட்டாணி தாவரத்தின் ஒடுங்கு பண்பினை சரியாக பொறுத்துக. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பண்பு ஒடுங்கு பண்பு. அதாவது கனியின் நிறம், மலரின் அமைவிடம், சி தண்டின் உயரம், நுனிமலர், குட்டை, மஞ்சள். சரியான விடை ஆப்ஷன் டி 3, 1, 2. தேர்ட் கொஸ்டின், இருபண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம். இருபண்பு கலப்பு புறத்தோற்ற விகிதம். ஆப்ஷன் சி 9:3:3:1. ஃபோர்த் கொஸ்டின், வாக்கியம் 1, ஹோமோசைகஸ் என்பது வேறுபட்ட கருநிலை. வாக்கியம் 2, ஹெட்டிரோசைகஸ் என்பது ஒத்த கருநிலை. சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் 1, 2 தவறு. ஃபிஃப்த் கொஸ்டின், முதல் தலைமுறை தாவரத்தை F1 பிளான்ட் ஒடுங்கு பெற்றோர் தாவரத்துடன் கலப்பு செய்வது. முதல் தலைமுறை தாவரத்தை F1 பிளான்ட் ஒடுங்கு பெற்றோர் தாவரத்துடன் கலப்பு செய்வது. ஆப்ஷன் டி சோதனை கலப்பு. சிக்ஸ்த் கொஸ்டின், மெண்டலின் இருபண்பு கலப்பை விளக்குவது. மெண்டலின் இருபண்பு கலப்பை விளக்குவது. ஆப்ஷன் சி சார்பின்றி ஒதுங்குதலின் விதி. செவன்த் கொஸ்டின், வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டறிந்தவர். வெள்ளரி செடியில் மறைத்தலை கண்டவர். ஆப்ஷன் சி சின்னட். எய்த் கொஸ்டின், வால்டேயர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கி பயன்படுத்திய ஆண்டு. வால்டேயர் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கி பயன்படுத்திய ஆண்டு. ஆப்ஷன் சி 1888. நைன்த் கொஸ்டின், சடுதி மாற்றம் அதாவது திடீர் மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் பி ஹீகோ டிவிரிஸ். 10th கொஸ்டின், வாக்கியம் 1 டீலோமியர் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிக்கிறது. வாக்கியம் 2 டீலோமியர் குரோமோசோம்களின் எதிரெதிர் முனைகள் ஒன்று சேராமல் தடுக்கிறது. சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. 11th கொஸ்டின், பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்ட பகுதி. பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்ட பகுதி. ஆப்ஷன் ஏ குரோமோசோம். 12th கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி. ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவின் பகுதி. ஆப்ஷன் பி ஜூன். 13 அக்ரோசென்ட்ரிக் வடிவம். அக்ரோசென்ட்ரிக் வடிவம். ஆப்ஷன் சி கோள் வடிவம். 14 உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை. உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றவை. ஆப்ஷன் ஏ ஆட்டோசோம்கள். 15 விலங்குகளின் குரோமோசோம் எண்ணிக்கையை பொறுத்துக. விலங்குகளின் பெயர், குரோமோசோம் எண்ணிக்கை. மனிதன், பல ஈ, கோழி, பட்டுப்பூச்சி, தங்கமீன். 8, 46, 56, 78, 100. சரியான விடை ஆப்ஷன் பி 2, 1, 4, 3, 5. 16 ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் டேஸ் எனப்படுகிறது. ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி இடியோகிராம். ஆப்ஷன் பி கேரியோடைப். ஆப்ஷன் பி கேரியோடைப். 17 ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரிக், மௌரிஸ் வில்கின்ஸ் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரிக், மௌரிஸ் வில்கின்ஸ் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு.
ஆப்ஷன் டி 1962. 18 நியூக்ளியோசைடு என்பது ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் காரம் ப்ளஸ் சர்க்கரை. 19 ஆண்களில் உள்ள குரோமோசோமில் ஏற்படும் மரபியல் நோய் ஆப்ஷன் பி கிளைன்ஃபில்டர். 20 டிஎன்ஏ அமைப்பில் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவுடையது. டிஎன்ஏ அமைப்பில் உள்ள இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் டேஸ் அளவுடையது. ஆப்ஷன் பி 34, அதாவது 3.4 நானோமீட்டர். 21 டிஎன்ஏவின் வெட்டப்பட்ட துண்டுகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுவது. ஆப்ஷன் சி டிஎன்ஏ லிகேஷ். 22 வாக்கியம் 1 ஆண் கேமிட்டுகள் அல்லது விந்தணுக்கள் 2 வகைப்படும். வாக்கியம் 2 22+X 22+Y ஆகியவை ஆண் கேமிட்டுகள் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. 23 குரோமோசோம் அமைப்பு அல்லது எண்ணிக்கையில் ஏற்படும் திடீர் மாற்றம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. குரோமோசோம் அமைப்பு அல்லது எண்ணிக்கையில் ஏற்படும் திடீர் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி குரோமோசோம் சடுதி மாற்றம். 24 உயிரிகள் வழக்கமான இருமைய குரோமோசோம்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலை. வழக்கமான இருமைய குரோமோசோம்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலை. ஆப்ஷன் ஏ யூப்ளாய்டு. 25 ஹைபோப்ளாய்டியின் வகைகள். 1 மோனோசோமி, 2 ட்ரைசோமி, 3 நல்லிசோமி, 4 டெட்ரோசோமி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 3 சரி. 26 ஹைபோப்ளாய்டியில் நல்லிசோமி பற்றிய தகவல்களில் தவறானது. ஏ 47 குரோமோசோம் காணப்படும். பி 2n-2 அல்லது 46-2. சி 23 ஜோடியில் 2 குறைதல். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 47 குரோமோசோம் காணப்படும். 27 டர்னர் சிண்ட்ரோம் நோயின் அறிகுறிகள். ஏ மலட்டுத்தன்மை. பி ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரோன் சுரக்காது. சி 2ஆம் நிலை பால் பண்புகள் வளர்ச்சியடைந்திருக்காது. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 28 டவுன் சிண்ட்ரோம் முதலாக லாங்ஸ்டன் டவுன் என்ற மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. டவுன் சிண்ட்ரோம் முதலாக லாங்ஸ்டன் டவுன் என்ற மருத்துவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1866. 29 கிளைன்ஃபில்டர் பற்றிய தகவல்களில் தவறானது. ஆப்ஷன் டி பெண்களுக்கு ஏற்படும் நோய். 30 டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் ஏற்படும் பிழை அல்லது சிதைவிற்கு காரணமான மாற்றம். டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் ஏற்படும் பிழை அல்லது சிதைவிற்கு காரணமான மாற்றம். ஆப்ஷன் பி தன்னிசை திடீர் மாற்றம். 31 புரதச் சேர்க்கை தடைபட காரணமான மாற்றம். ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஜீன் திடீர் மாற்றம். 32 குரோமோசோம் திடீர் மாற்றத்தின் வகைகள். ஆப்ஷன் ஏ குரோமோசோம் நீக்கம் பெறல். பி இரட்டிப்பாதல் தலைகீழ் திருப்பம். சி இடம்பெயர்தல். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 33 புன்னட்கட்டம் என்ற சோதனை பலகையை உருவாக்கியவர். ஆப்ஷன் பி ஆர்சி புன்னட். 34 டிஎன்ஏ நைட்ரஜன் காரம் இணையுறுவது பற்றி தெரிந்து கொள்ள பயன்படுவது. ஆப்ஷன் சி ஷார்காப் விதி. 35 எர்வின் ஷார்காப் கூற்றுப்படி டிஎன்ஏவில் குவானனைன் விகிதமும் சைட்டோசினின் விகிதமும். எர்வின் ஷார்காப் கூற்றுப்படி டிஎன்ஏவில் குவானனைன் விகிதமும் சைட்டோசினின் விகிதமும்
என்னவாகும் அப்படின்னா ஆப்ஷன் சி சமம். 36 மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ கிரிக்கெட் ஜோஹன் மெண்டல். 37 மெண்டல் ஆய்வுக்கு பயன்படுத்திய செடி ஆப்ஷன் பி பைசம் சட்டைவம். 38 உயரமான பட்டாணி தாவரத்தை குட்டையான பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது ஆப்ஷன் ஏ ஒரு பண்பு கலப்பு. 39 வட்டமான பச்சை விதை பட்டாணி தாவரத்தை சுருங்கிய மஞ்சள் விதை பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்வது ஆப்ஷன் பி இரு பண்பு கலப்பு. 40 ஒரு பண்பின் இரு வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ள ஜீன் அமைப்பு தன்மைக்கு டேஸ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ அல்லீல்கள். 41 குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன்முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் ஆப்ஷன் டி வால்டேயர். 42 குரோமோசோம்களில் உட்கரு பகுதி அல்லது உட்கரு மணி உருவாக்கும் பகுதி என அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை சுருக்கம். 43 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. 1 குரோமோசோம்கள் DNA RNA குரோமோசோம் புரதங்கள் அதாவது ஹிஸ்டோன் மற்றும் ஹிஸ்டோன் அல்லாதவை கொண்டுள்ளது. 2 குரோமோசோம்கள் சில உலோக அயனிகளை கொண்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2 சரி. 44 ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன. அந்த அமைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ லோக்கஸ். 45 ஒரு உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அதாவது 1 பால் குரோமோசோம்கள், 2 ஆட்டோசோம், 3 அல்லோசோம், 4 ஹெட்டிரோசோம்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 4 சரி. 46 மனிதனில் காணப்படும் 23 ஜோடி குரோமோசோம்களில் ஆட்டோசோம் காணப்படுவது ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி 22 ஜோடியில். வாக்கியம் 1 DNA மூலக்கூறின் வேதி இயல்பு என்பது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறாகும். வாக்கியம் 2 DNA பாலிநியூக்ளியோடைடு எனவும் அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. 48 DNA அமைப்பில் இரட்டை சுருளில் உள்ள நியூக்ளியோடைடுகள் டேஸ் பிணைப்புகளால் ஒன்றாக எந்த பிணைப்புகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பாஸ்போடை எஸ்டர். 49 பரம்பரையாக தொடரக்கூடிய திடீரென ஒரு உயிரியின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் என்பது ஆப்ஷன் பி சடுதி மாற்றம். 50 21-1 அதாவது மோனோசோமி பற்றி தகவல்களில் சரியானது. ஏ பெண்களில் அல்லோசோம்களில் உள்ள ஒரு எக்ஸ் குரோமோசோம் குறையும். பி ஆட்டோசோமில் மாற்றம் இருக்காது. சி டர்னர் சிண்ட்ரோம் ஒரு மரபியல் நோய். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி.